எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு 3 தரமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 படம் வந்து ஃபீல் குட் மூவிஸ். ஒன்று வந்து ஹாரர் மூவிஸ் மாதிரி போகும், ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி போகும். 3 படமுமே நல்லாயிருக்கு. 3 படமுமே வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள் தான். அந்தந்த படங்கள் முடியும் போது எந்தெந்த ஓடிடியில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு படம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு படம் வந்து கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆனிச்சுன்னா 2020 ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6.4. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, டொவினோ தாமஸ் தான் இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். நம்ம படத்தோட கதாநாயகன், அதாவது டொவினோ தாமஸ், நம்ம படத்தோட கதாநாயகன் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கோட்டயத்தில் அவங்க கோட்டயத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஹீரோவோட அப்பா வந்து இறந்துடுறாப்புல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஹீரோ வீட்டில் ஒரு புல்லட் ஒன்று இருக்கும். அந்த புல்லட்டுக்கும் ஹீரோவுக்கும் ஒரே வயசு கிட்டத்தட்ட. ஏன் அப்படின்னா, ஹீரோவோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த புல்லட்டை பையன் பிறந்ததுக்கு, அதாவது ஹீரோ டொவினோ தாமஸ் பிறந்த உடனே அந்த புல்லட்டை வாங்கியிருப்பார். அந்த புல்லட்டை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வடநாட்டில் இருந்து பையனை கூட்டிகிட்டு இங்கே கேரளா வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் அவங்க அப்பா இறந்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த புல்லட்டுக்கும் அவருக்கும் கொஞ்சம் வீட்டிலே வச்சுருப்பார். அதை துடைக்கிறது இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பார். ஹீரோவோட தங்கச்சிக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு வழி இல்லை, புல்லட்டை விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஸ்டிக்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. அது என்ன ஆஃபர்னால், ஃபாரின்லேருந்து ஒரு லேடி வர்றாங்க. அந்த லேடியை வடநாடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும். அவங்களுக்கு ஒரு புல்லட்டு ஒரு டிரைவர் மாதிரி ஆள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்று வரும். அப்படி அவங்கள சுற்றி காமிச்சிட்டா அவங்க கொடுக்குற பணத்தில் நம்ம தங்கச்சியோட ஃபீஸ் கட்டிடலாம், புல்லட்டு விற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோ அந்த ஃபாரின் பொண்ணை வடநாடுகளை சுற்றி காமிச்சாரா, தங்கச்சியோட ஃபீஸை கட்டினாரா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக ஒரு ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது படம் எஸ்த்ரா. இந்த படம் தான் நான் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொன்னேன்ல, அது இந்த படம் தான். இந்த படம் 2017 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் 6.6. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம படத்தோட கதாநாயகி ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பெட்டி, அந்த ஒரு பெட்டியை வாங்கி வீட்டில் வச்சா அழகாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெட்டியை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெட்டியை திறந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் நடக்கிற சில அமானுஷ்ய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நடந்துக்கும். அப்போ அவரும் அவங்க கணவனும் அதை எப்படி சந்தித்து பேஸ் பண்ணாங்க, அதை எப்படி சரி பண்ணாங்கங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸில் சரியான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சம்பவம் பண்ணி விட்ருப்பாங்க. படம் கண்டிப்பாக தரமான படம், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். 3வது படம் உயரே. இது எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, உயிரேவா உயரேவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த படம் உயரே. ஏன்னா நம்ம படத்தோட கதாநாயகி ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுற பொண்ணு. அதுக்கு முன்னாடி இது எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8. படம் தரமான படம், கண்டிப்பாக இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்க வேண்டிய படம். அந்த மாதிரி படம் தான். இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஏன்னா நல்லா இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒரு போர் அடிக்காமல் நல்ல படமாக மூவ் ஆகும். நம்ம கதாநாயகி அவங்க கனவு என்ன அப்படின்னா ஒரு பைலட் ஆகணும். அந்த கனவோடு தான் அவங்க கேரியரை மூவ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்கும். இவங்க கதாநாயகிக்கு வேலை கிடச்சிரும். அவருக்கு கதாநாயகியோட லவ்வருக்கு வேலை கிடைக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கதாநாயகிக்கு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஏற்படும்.
ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க வந்து பெரிய லெவலில் சோர்ந்து போகிற அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த டைமிங்லேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, அவங்க பைலட் ஆனாங்களா, அந்த மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகும். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கு. இந்த படமும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.